தமிழக சட்டசபை தேர்தலில் முதல் முறையாக களம் கண்ட தமிழக வெற்றி கழகம் தேர்தல் முடிவுகளை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் சில வேட்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் தேர்தல் செலவினங்களால் நிதி அழுத்தத்தை எதிர்கொண்டு வருவதாக அரசியல் வட்டாரங்களில் தகவல் பரவி வருகிறது. புதிய அரசியல் கட்சியாக தேர்தல் களத்தில் இறங்கிய தமிழக வெற்றி கழகம் பாரம்பரிய பெரிய கட்சிகளைப் போல பரந்த அமைப்பு மற்றும் வளமான தேர்தல் நிதி கட்டமைப்பை கொண்டிருக்கவில்லை என்ற கருத்து அரசியல் ஆய்வாளர்களிடையே நிலவுகிறது. இதனால் தொகுதி அளவிலான தேர்தல் பிரச்சாரங்களை நடத்த பல்வேறு வேட்பாளர்கள் தனிப்பட்ட நிதி ஆதாரங்களை நம்பி இருந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. அரசியல் வட்டார தகவலின்படி சில வேட்பாளர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் தங்களது சேமிப்புகளை பயன்படுத்தியதுடன் வங்கி கடன், தனிநபர் கடன் மற்றும் நகை அடகு போன்ற வழிகளிலும் நிதி திரட்டியதாக கூறப்படுகிறது. தேர்தல் பிரச்சார வாகனங்கள், அலுவலக செலவுகள், விளம்பர பொருட்கள் மற்றும் தொண்டர் ஒருங்கிணைப்பு செலவுகள் ஆகியவை இந்த சுமையை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த தகவல்கள் குறித்து தமிழக வெற்றி கழக தலைமையிலிருந்து எந்த அதிகாரப்பூர்வ விளக்கமும் வெளியாகவில்லை. தேர்தல் செலவுகள் தொடர்பான விவரங்கள் வேட்பாளர்களின் தேர்தல் செலவு கணக்குகள் மூலம் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்படுவது வழக்கம் என்பதால் அதிகாரப்பூர்வ தரவுகளை இறுதி நிலையை விளக்கும். அதே நேரத்தில் தேர்தல் முடிவுகள் குறித்து வெளியாகும் கருத்து கணிப்புகள் வேட்பாளர்களின் மனநிலையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. வெற்றி கிடைத்தால் அரசியலில் எதிர்காலம் உறுதியாகும் என்ற நம்பிக்கை இருந்தாலும் தோல்வி ஏற்பட்டால் நிதி மேலாண்மை சவாலாக மாறும் என்ற அச்சமும் சிலரிடையே இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன. புதிய கட்சிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு தேர்தல் என்பது அரசியல் முயற்சி மட்டுமல்ல, பொருளாதார ரீதியிலும் பெரிய சவாலாக இருக்கும் என்பதை இந்த சூழல் மீண்டும் நினைவூட்டுகிறது. குறிப்பாக திட்டமிட்ட நிதி மேலாண்மை இல்லாமல் தேர்தல் களம் காண்பது நீண்ட கால நிதி சுமைகளை உருவாக்கும் அபாயம் இருப்பதாக நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள். இந்த நிலையில் தேர்தல் முடிவுகள் வெளியாகிய பிறகு தமிழக வெற்றி கழகம் தனது வேட்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கான அடுத்த கட்ட திட்டங்களை எப்படி அமைக்கிறது என்பதே கவனிக்கப்பட வேண்டிய முக்கிய அம்சமாக மாறியுள்ளது. முடிவுகள் சாதகமாக அமையுமா அல்லது எதிர்பாராத சவால்களை உருவாக்குமா என்பது விரைவில் தெரிய வரும் என தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது.